ஸோ கல்விக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து வளர்த்த ஒரு குடும்பம். மிடில் கிளாஸாக இருந்தாலும் கல்விக்கு வந்து ரொம்ப எப்படி உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அதை பண்ணியிருக்காங்களோ அதே போல் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு சட்டை வாங்காமல் கூட நமக்கு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரிய மெச்சூரிட்டிலாம் நமக்கு கிடையாதுங்க. 10th படிக்கும்போது ரெண்டே ஆப்ஷன், டாக்டர் போகணுமா இன்ஜினியரிங் போகணுமா. லைஃப்பில் டெசிஷன் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு உலகத்தினுடைய ஒரு பார்வை இருந்துச்சு. நான் வந்து டாக்டர் படிக்கிறவர்களும் ஃபிட்டுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எடுத்து அதை சிரமப்பட்டு படிக்கிறது ஆகாதுன்னு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டேன். மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து 11th 12th முடிச்சுட்டு நாங்கள் படித்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருந்துச்சு. டிஎன்பிசிஇ என்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எழுதும் பொழுது ஒரு மார்க் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் தம்பி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காப்புல. கவுன்சிலிங் அவர் காலையில் வந்துச்சு, எனக்கு சாயந்தரம் வந்துச்சு. நான் உண்மை சொல்கிறேன், நீங்கள் தவறு எடுக்க உண்மை இல்லை. அவர் காலையில் வந்து அவருக்கு போய் ஒரு காலேஜ் கிடைச்சது கோயம்புத்தூரில், பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு அவருக்கு ஒரு காலேஜ் சீட் கிடைச்சது, இசிஇ கிடைச்சது. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், உனக்கு எந்த காலேஜ் கிடைச்சது அப்படின்னு. ஏன்னா எனக்கு சாயந்தரம் இருக்குது கவுன்சிலிங். அவங்க காலைல 10 மணி, எனக்கு 3:30 மணி ஸ்லாட்டு. இந்த மாதிரி நான் பிஹெச்டியில் வந்து இசி எடுத்துறேன் அப்படின்னா. உடனே எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து எல்லாம் பயங்கரமாக கோச்சிங் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அது இசி தான் பயங்கரமான சீட்டு. அப்போ வந்து இசி தான் போயிட்டு இசி தான் பயங்கரமான சீட்டு, அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு. நான் போய் பார்க்கும்போது எனக்கு அந்த காலேஜில் இசி சீட் இல்லை. இப்போ அக்காவுடைய தம்பி வந்து அதே இசி கம்ப்யூட்டர் இசி படித்து முடிச்சிருக்காரு. இசி படித்து அந்த அதே பிஹெச்டி டெக்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டு இப்போ தான் வாங்கியிருக்காரு இந்த பேட்ச்ல. ஸோ இசியில் என்னடா இருக்குன்னு பார்த்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு. மெக்கானிக்கல்லாம் என்னன்னு கூட தெரியாது. அங்கே போய் எங்கள் அப்பா நான் மெக்கானிக்கல் படிக்க போகிறேன். அப்படியே என்னடா அது காலையிலேருந்து ஈஸி தானே பஸ்ஸில் ரெண்டு பேசிட்டு வந்து இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது இல்லைப்பா, அது சிவராம் வந்து பிஹெச்டியில் படிக்கிறேங்கன்னா நானும் அங்கேயே போனேன், எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஒன்றாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு. எங்கள் அப்பா அப்பயே பார்த்தாரு, சரி அவன் திருந்துற மாதிரி தெரியல, நம்ம காலையிலேருந்து இவ்வளோ பேசி ஈஸி படிச்சு நீ ஃபாரின் போகலாம் சம்பாதிக்கலாம் பெருசாக வரலாம்லாம் சொல்லி இங்கே வந்து ஒரே நிமிஷத்தில் முடிவு மாற்றிட்டானே. ஸோ அப்படிதான் பிஹெச்டி போனேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்னுடைய வேர்ல்டு அவுட்லுக் இருந்துச்சு. எதுக்காக நான் திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா அதை வைக்கப்படுற ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு தான் உலகத்தினுடைய பார்வை இருந்துச்சு. நம்மளுடைய நண்பர்கள் அங்கே போகிறாங்க, நம்ம அங்கே போகணும் படிக்கணும், பெருசாக கேல்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுத்து அப்படிலாம் நம்ம வந்து பிளான்லாம் பண்ணல லைஃப்பில். காலேஜ் 2 வருஷம் போச்சு, 3வது வருஷம். அப்போ 4வது வருஷம் உங்களுக்கு தெரியவெல்லாம் வேலைக்கு போகணும், பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும். ஃபுல் காலேஜே பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி தான் பேசுவாங்க. காலையிலேருந்து பரபரன்னு அதிலே சுற்றி இருப்பாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருந்ததில் வந்து நாம் என்ன படித்து முடிக்கல, நம்முடைய கல்வி என்பது முடியவில்லை. நம்ம இங்கே வந்திருக்கோம், ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கோம், என்ன எல்லாருமே வேலைங்கிறாங்க. நம்ம என்ன எதுவுமே பார்க்கலையே. கரூரை பார்த்துருக்கேன், அரவக்குறிச்சி பார்த்துருக்கேன், தோட்டத்தை பார்த்துருக்கேன், கோயம்புத்தூரை பார்த்துருக்கேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. இப்போ ஒரு வேலைக்கு போங்கிறாங்க, எப்படி போக முடியும்? உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், காலேஜில் இருக்கிற அந்த எஸ்டிடி பூத்தில் இருந்து, அப்பா நான் அந்த வேலைக்கு உட்காரலப்பா அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், வேலைக்கு உட்காரலிங்கிற, வேலைக்கு உட்கார என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு. அப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுவேன், நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அவர் வந்து நீ வேலைக்கு போகாட்டி ஊருக்கு வராத அப்படின்னு. இதான் நடந்தது, வேலைக்கு போகாட்டி ஊருக்கு வராது. ஸோ அந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் வருஷம். அது என்ன பண்ணணும் லைஃப்பில், நம்ம யார், நம்ம உண்மையாலுமே ஒரு வேலைக்கு போகணுமா, இல்லை எம்பிஏ படிக்கணுமா, எம்இ படிக்கணுமா, இல்லை எம்டெக் படிக்கணுமா அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் ரொட்டீனாக வந்தாச்சு. ஒரு 18-19 வயசுல நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் 1 இயர் பிரேக். இந்த 1 வருஷம் வேலையை முடிச்சுட்டு கான்ஷியஸாக நான் வந்து எந்த வேலைக்கு போக மாட்டேன். பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாருமே ட்ரைனிங்கில் இப்போ வேறு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்க. அப்போ நான் போக மாட்டேன்னு அந்த 1 வருஷம் அந்த தேடல் பயணம். அப்போ கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அவங்க வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அந்த கேட்டுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஓனர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி நீ சும்மா தானே இருக்கேன், நீ சாயந்தரம் வந்து அந்த ரிசப்ஷன் உட்காந்து யாராச்சும் வந்தாங்கன்னா சேர சொல்லுப்பா, எனக்கு சம்பளம் கொடுக்குறேன், 8000 ரூபாய் எனக்கு சம்பளம்ப்பா, எல்லா நாளும் போய் உட்காந்துருக்கணும். அப்படியே இருந்து கேட்டை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ஐஏஎம் கிடைச்சது. ஐஏஎம் போனேன். ஐஏஎம் போகும்போது பெரிய ஒரு கிளாரிட்டி. ஸோ பட் லக்னோ போனதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. லக்னோ போனதுக்கப்புறம் முதல் முறையாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, 2008 யூபிஎஃப்டி இருந்திருக்கும். அப்போ தான் முதல்ல விமானத்தில் போகிறேன். 2008 இங்கிருந்து டிக்கெட்லாம் போட்டு லக்னோவில் போய் விமானத்தில் இறங்கி ஏர்போர்ட் விட்டு வெளியே வரேன். பெரிய மாடு எறும்பியெல்லாம் நின்றுட்டு ஏர்போர்ட். நம்ம டிவியில் பார்க்குற ஏர்போர்ட்டில் வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது இந்த ஊரில் மாடு எறும்பியெல்லாம் வந்து வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க, நம்ம ஏன் தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா. அங்கிருந்து 28 கிலோமீட்டர் நம்மளுடைய கேம்பஸ். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் எவ்வளோ நேரம் கேம்பஸ் போனா ஒரு வாடகை டாக்ஸி 6000 ரூபா அவசரம்னா. இன்னும் அந்த 6000 ரூபா அவசரம் எல்லாம் பேசி எல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தமிழ்ல ஹிந்தியில எல்லாம் பேசி 3000 ரூபாய்க்கு போனேன். 28 கிலோமீட்டர் அந்த யோசிச்சு நம்ம எபிலிட்டி அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படித்தான் ராவா அன்ட்ரெயின்டா ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞனா உலகத்தை பற்றி தெரியாம ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் என்னோட எம்பிஏ வந்து ஆரம்பிச்சு. பட் தட் சேஞ்ச். லக்னோ என்பதை நீ மாற்றி விட்டது கம்ப்ளீட். ஒரு ஏழை 50 ரூபாய்க்கு கொலை பண்றாங்க,
அப்ப நிறைய அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நீங்க வெளியே டிராவல் பண்ணி அந்த கிராமப்புறத்தை பார்ப்பீங்க. 30 வயசு லக்னோவில் பார்த்தீங்கன்னா அப்ப இந்த சைல்டு மொர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் 28% அலாமிங். 100 குழந்தை பிறக்குது அப்படின்னா பூர்வஞ்சல் சைட்ல சில இடத்துல 28 குழந்தைகள் வந்து மாசத்தை பார்க்காங்க. குழந்தை தாண்ட இட்ஸ் ஒன்லி அம்மாவுடைய அப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஏன் அந்த குழந்தை வேகமா இறக்குதுன்னு பார்த்தா தாய்ப்பால் குடிக்கிறது இல்லை அப்படின்னு. சரி, தாய்ப்பால் ஏன் குடிக்கிறது இல்லைன்னா அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ச்சர் வந்து தாய்ப்பால்னா அது பேய், அதனால பேயோட பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாய்ப்பாலே கொடுக்காம ஒரு குழந்தை. ஸோ இந்த உலகத்தை நான் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தாக்கம், ஒரு இயக்கம். மும்பை அட்டாக் நடந்தது 2008. கவர்மெண்ட் பக்கம் வரணும், நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, என்னுடைய புத்தகத்தை எழுதியிருப்பேன். முதல்ல அரசியல் வரணும்னு ஒரு ஆசை. 2009 அப்ப தமிழ்நாட்டில் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. சரி, ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சிக்கு போய் வேலை செய்யணுமே, ஒரு இன்டர்னா போய் பார்ப்போம் எப்படி அரசியல் இருக்கு, அதுல போய் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமான்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இன்டர்னா அங்கிருந்து கிளம்பிக்க வர்றேன். அப்ப வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கட்சியில் இருந்தாங்க. நான் ஒரு மெயில் போறேன் லக்னோவில் இருந்து, இந்த மாதிரி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இன்டர்னா வரட்டுமான். ஸோ 3 மாதம் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து இன்டர்னா என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். MBA படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் MBA முடிச்சு இங்க வந்து 3 months வந்து 2009 லோக்சபா எலெக்ஷனை பார்க்குறேன். எப்படி இருக்கு பாலிடிக்ஸ்னா என்ன. ஒரு விஷயம் தெளிவாக இருந்தேன், நமக்கும் பாலிடிக்ஸ்க்கு சூட் ஆகாது. பாலிடிக்ஸ் நமக்கான ஒரு நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு பாலிடிக்ஸ்னா செட் ஆகாது. இந்த பண அரசியல், இந்த பெரிய பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ், போஸ்டர் கல்ச்சர் நமக்கு இது ஆகாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், சிவில் சர்வெண்ட் நமக்கு ஆகும். சிவில் சர்வீஸ் அப்படிதான், சிவில் சர்வீஸ் உள்ள போறேன். அப்பவே எக்ஸாம் எழுதுறேன், 2வது வருஷம் பாஸ் பண்றேன், உள்ள போறேன். 9 வருடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அப்பப்ப இந்த சின்ன சின்ன தூண்டுதல்கள் அப்பப்ப வரும். நம்ம திரும்ப பாலிடிக்ஸ் போகணும், அது கிராஸ் ரூட்ஸ்ல போனா வேகமா அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். நம்ம ஊருக்கு போகணும், போய் திரும்ப ஏதாச்சும் பண்ணணும், திரும்ப நம்ம ஆரம்பிக்கணும். பட் ஒரு முறையும் நான் சொல்லிக்குவேன், இப்ப அது வேண்டாம், நமக்கு அது ஆகாது, நம்மளால அது முடியாது, அதுக்கான நேரம் அது கிடையாது. நம்ம இந்த லைஃப்ல செக்யூர்டா இருக்கோம், நமக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்காங்க, ஒய்ஃபோட கெரியரை வந்து நம்ம ரிஸ்க் பண்றோம், ஒரே நாள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு வர முடியாது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா நான் யாருன்னு சொன்னாதான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அதனாலதான் கொஞ்சம் லாங் ஆன்சர். அப்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அமைஞ்சது. 2018 கைலாயம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. கைலாஷ் மான்சரோவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு லைசன் ஆஃபீஸரா நான் போறேன். யாத்திரிகள்லாம் போகும்போது அவங்க பாத்துக்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து IAS IPS அனுப்புவாங்க. நான் பேட்ச் நம்பர் 10 லைசன் ஆஃபீஸர். 67 நாட்கள் வந்து கைலாஷ்ல மாட்டிக்கிட்டோம். அங்கே போனோம், எல்லாம் பிரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, இங்கிருந்து அங்கே போக முடியல, சைனா போய் வீசா காலி ஆயிடுச்சு, திரும்ப டெல்லி வந்து வீசா ரீவேலிடேட் பண்ணி போனேன், சைனாக்கார பிரச்சனை, அது ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டி அந்த 67 நாட்கள் முடித்து வரும் பொழுது ஒரு புது தைரியம், ஒரு புது உத்வேகம், வாழ்க்கையை புதுசா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஏன்னா நீங்க மலையில போயிருக்கீங்க, யாருமே இல்லை, போனும் இல்லை, ஒண்ணும் இல்லை, உங்களை நம்பி 69 யாத்திரி வந்திருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க ஏதோ மேனேஜ் பண்ணி அவங்கள போய் கைலாய தரிசனம் பண்ணி 3 நாள் அந்த கிரிவலத்தை பண்ண வச்சு ஃபைனலா டெல்லி வந்து விட்டுட்டேன். 69 நாள். அந்த கைலாயம் அந்த மாதிரிங்க, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லான, உங்களுக்கு வாழ்க்கையில வாய்ப்பு இருக்கும்போது நீங்க நிச்சயமா கைலாயம் போகணும். ரொம்ப ஒரு மாதிரி உங்களை பேர் ஹியூமன் பீயிங்கா மாத்திடும். உங்களுடைய ஈகோவெல்லாம் உரிச்சு எடுத்துரும், உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் டோட்டலா வெளியே எடுத்துரும். ஒரு எப்படி நீங்க பிறந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு மனுஷத்தன்மை கைலாயம் கொண்டு வந்து உங்களை நிறுத்தி. ஸோ தென் டைம் இஸ் ரைட், இப்போ நம்ம போகணும் அப்படின்னு. பொலிட்டிக்கல் பார்ட்டி வரணும் அப்படின்லாம் பெரிய பிளான்லாம் இல்லை. ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும். நீங்க பாலிடிக்ஸ்னா எல்லாமே எல்ட்ரோல் பாலிடிக்ஸ் நினைக்கிறீங்க. பாலிடிக்ஸ்னா சர்விங் பீப்புள், அவ்வளவுதான். அதான் பாலிடிக்ஸோட உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் போலிஸ், கிரீக் வேர்ட் POLIS அப்படிங்கிற வார்த்தை. இட் இஸ் டு சர்வ் பீப்புள். பாலிடிக்ஸ்னா நீங்க கண்டிப்பா பிஜேபியில் இருக்கணும், அக்கா மாதிரி என்னை மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து அரசியல் பண்ணுங்கிறது பாலிடிக்ஸோட ஒரிஜினல் டெஃபினிஷன் கிடையாது. கிராஸ் ரூட்ஸ் ஒர்க். அந்த ஊர்ல வந்து வந்தேன், ஒரு பெரிய கரேஜ் கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஒய்ஃபை தயார் பண்ணேன். 1 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சொல்லி இந்த மாதிரி பண்ணலாம் இருக்கேன், அப்படி பண்ணலாம் இருக்கேன், இந்த மாதிரி வந்து இதை பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா ஐ ஹேவ் ஸ்மால் பாய் ஆல்சோ. என்னுடைய பையனுக்கு அப்ப 3 வயசு பையனுக்கு. ஸோ அதை பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் புரியாது, அவங்கள சொல்ல வச்சு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம் டைம் எடுத்து அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன், வீத லீடர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு. அதான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் வந்தோம். காலத்தினுடைய கட்டாயம், நல்ல தலைவர்களை பார்க்குறீங்க, அவங்களோட கொண்டு வந்துட்டாங்க. பிஜேபியில் இருக்கணும், சர்வ் பண்ணணும், ஐடியாலஜிக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு. ஸோ லாங் ஸ்டோரி பிரதர். ஸோ அதனால வந்து இது எதுவுமே ஒரு செகண்ட்ல எடுக்க முடிவு கிடையாது. டிசைட் பண்ண போனோம், அந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கும் இருக்காது.
லைஃப்னுடைய லேர்னிங், நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு, நம்ம கற்றுக்கிட்ட கஷ்டமான விஷயங்கள், அனுபவங்கள் ஒன்னொன்னா ஆட் ஆகி கைலாயம் போகும்போது எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. அது செகண்ட் டே ஆஃப் கைலாயத்தில் அந்த கிரிவல பாதையில் நீங்கள் செகண்ட் டே தான் டஃபஸ்ட் டே ஆஃப் கைலாயம் ட்ரெக் இருக்கும். காலையில் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ரொம்ப கஷ்டமான இதில் போகணும். எவ்ரி திங் எக்ஸ்ப்ளோர்ட். அந்த ஈகோலாம் அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணி வெளியே வந்துருச்சு. எப்பவுமே ரொம்ப கான்சியஸாக இருப்போம், பக்கா இருக்கிற மாதிரி நீங்களாம் இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனிதன் நான். பட் கைலாயம் போகும்போது கம்ப்ளீட்டாக தான் போயிடுச்சு. அந்த ஐபிஎஸ் அது இது என்ன இருக்கோ எல்லாத்தையும் உரிச்செடுத்துதான் சிவபெருமான் அன்னைக்கு. ஸோ ஒரு பேர் ஹியூமன் பீயிங்காக சாதாரண ஒரு மனுஷனாக உங்கள் மைண்டு மாறினதுக்கப்புறம் எந்த டெசிஷனும் உங்களுக்கு ஈஸியான டெசிஷனாக தான் தெரியும். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா டெசிஷனுமே இட் லுக்ஸ் அ வெரி சிம்பிள் டெசிஷன். பட் நம்ம வந்து லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வி ஆட் லாட் ஆஃப் லேயர்ஸ் டு அவர் திங்கிங். ஈகோ லேயர், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் லேயர், அதுக்கப்புறம் சொசைட்டி நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிற லேயர், அவ்வளோ மல்டிபிள் லேயர் நம்மளுடைய வாழ்க்கையில் 20-30 வருஷம், உங்களுக்குலாம் 30 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றா நீங்கள் ஆட் பண்ண உங்கள் டெசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் வெரி கன்ஃபியூஸ்டு. ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கிளாரிட்டி இருக்காது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணுறதா, நியர் ரிசல்ட் வேணும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும், அதுக்காக ஒரு முடிவு எடுக்கலாமா. ஸோ அதனால் பிரதர், டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்த 35 வருஷம் வாழ்க்கை அனுபவம் இந்த டெசிஷன் எடுக்க வச்சிருக்கு. நல்லது கெட்டதுன்னு சொல்றதை விட இது மூலமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில அக்காவுடைய பாதையில இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் இணைந்து இந்த வேலையை செஞ்சுட்டு சார். வணக்கம், நான் டாக்டர் ஏகன், பிஹெச்டி அண்ட் எம்பிஏ ஃப்ரம் ஐடி மெட்ராஸ். இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி அக்கா அவர்களுக்கும் திரு ஜவஹர்லால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், என்னோட ப்ராஜெக்ட் உங்களை மாதிரி கொண்டு என்னோட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தமிழர்களுடைய கிராமங்களுக்கு போகும்போது நீங்கள் இந்த ஃபேர்லெஸ் இளைஞர்கள் பற்றி பேசுனீங்க. ஆனால் நிறைய இளைஞர்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃபேர் ஃபேக்டர் வந்து முற்றிலுமாக போகல. ஒரு தளத்தை எதிர்நோக்கியிருக்காங்க, நான் தளத்தை நெருங்கும் போது அவங்க அதை அப்ரோச் பண்ணுற விதமே வித்தியாசமா இருக்கு. அந்த இடத்துல பின்வாங்கிறாங்க. அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம், அந்த தளத்துல அவங்க கூட நம்ம கொஞ்ச நாள் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதே போல் நீங்க சொன்ன மாதிரி அந்த நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல சாதாரண இளைஞர்களை எப்படி இணைப்பது, அவங்க அந்த தளத்துல அவங்களை எப்படி கொண்டு போறது, இந்த வெற்றிகளை அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுப்பது, அதை பத்தி உங்களோட பார்வை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு சின்ன கதை மூலமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாபெரும் ஒரு சக்கரவர்த்தி வந்து நம்முடைய சிவாஜி சக்கரவர்த்தி. அவருடைய வாழ்க்கையை எத்தனை பேர் முழுமையா படிச்சிருப்பீங்க? பதில் சிவாஜியுடைய வாழ்க்கையில ஒரு பாகத்துல இருக்கு. அதை மட்டும் நான் போகிறேன். பிறப்பு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிறப்பு. 1627 அந்த டைம்ல பிறக்கிறாரு. அவருடைய அப்பா வந்து இவர் முதல் பையனை கூட்டிக்கிட்டு அப்ப பிஜாப்பூர் அக்கா நேத்து அந்த பக்கமெல்லாம் போயிட்டு வந்தாங்க கர்நாடகாவில். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ராஜாட்ட ஒரு சர்வ் பண்ண போயிடுறாரு. அவருடைய அம்மா ஜிஜாபாயை தனியா விட்டுறாரு. ஜிஜாபாய் போய் சிவாஜியை கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க. அப்ப சிவாஜி பிறக்கும் பொழுதே கொல்லணும் ஒரு பெரிய படையை வந்து துரத்துறாங்க. அதெல்லாம் தாண்டி சிவாஜி வளர்றாரு. சிவாஜிக்கு வந்து ஒரு 16-17 வயசு இருக்கும் பொழுதுதான் முதலா அவருடைய தாயார் வந்து சிவாஜியை கூட்டிட்டு போறாரு. பிஜாப்பூர் போய் நீ அப்பாவை பாரு அப்படின்னு. அங்க போய் அந்த முஸ்லீம் மன்னனுக்கு வந்து சல்யூட் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை வந்து கீழே படுத்து சல்யூட் பண்ணணும். இவர் வந்து நம்முடைய தமிழ்நாடு அந்த மராத்தி ஸ்டைல வணக்க சொல்றாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிஜாப்பூர்ல துரத்தப்படுறாரு. மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு வந்து எல்லாம் சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் வந்து ஒரு மாதிரி இஸ்லாமிய படைகள் அது ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. கன்வர்ஷன் ஆகுது, நிறைய நடக்குது. அந்த 1630-40 காலகட்டத்தில் சிவாஜி ஒரு தனி மனிதனாக எந்த ஒரு படையுமே இல்லாம எதிர்த்து நிக்கணும் முடிவு பண்ண. ஒரு பக்கம் அவுரங்கசீப் மேல பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகாவுக்கு மேல அவுரங்கசீப் இருக்காரு, இந்தியாவுக்கு மேல. அதுக்கு கீழே ரொம்ப பவர்ஃபுல்லான முஸ்லீம் டைனாஸ்ட் இருக்காங்க. பிஜாப்பூர் சுல்தான், கோல்கண்டா எல்லாம் இருக்காங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு திங்கிங் மட்டும் கிளியரா இருக்கு. சின்ன சின்ன ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் 100 பேர்த்த மோட்டிவேட் பண்றாரு, 200 பேர்த்த மோட்டிவேட் பண்றாரு. குதிரை எல்லாம் கழுததா இருக்கு. அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் 2 போட்டோ பிடிக்கிறாரு. சின்ன சின்ன போட்டோலாம் பிடிக்கிறாரு. அப்புறம் அவுரங்கசீப் அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி மறைமுகமா ஒரு ட்ரீட்டி எல்லாம் போட்டு அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி வர்றாரு. அவருக்கு ஒரு 32 வயசு ஆகும்பொழுது ஒரு நாள் சிவாஜிக்கு தோணுது, என்ன வாழ்க்கை அது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட மாட்டேங்குது, எத்தனை நாளைக்கு சண்டை போட்டு இந்த மாதிரி நம்ம பண்றது, இவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்தி எடுத்து எப்படி நம்ம ஜெயிப்போம், அவுரங்கசீப் பத்தி யாரும் ஜெயிக்க முடியுமா? அப்ப துக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மராட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர், ஒரு செயின்ட், அவர் அந்த பகுதியில் வாழ்றாரு. உடனே சிவாஜி என்ன பண்றாரு, அந்த மராட்டி முனிவருக்கு ஒரு கடிதம் போடுறாரு. இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக் கொடுங்க. 32-33 வயசு நீங்க சொல்ற அதே ஏஜ்ல எப்படி இளைஞர்கள் இருக்காங்களோ. உடனே துக்காராம் வான்னு சொல்றாரு. உடனே சிவாஜி கிளம்பி போறாரு.
ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் எழுதுறாரு, நீங்க வாங்க வந்து என் கூட இருங்க, சேர்ந்து நாம வந்து பயணம் பண்ணுவோம். அது நான் துக்காராம் ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் வரமாட்டேன், என்னுடைய போர்வை என்பது வானம், என்னுடைய உணவு என்பது இலை தலைகள், நான் வந்து உலக வாழ்க்கையை விட்டு நீங்க வந்துட்டேன், எனக்கு கல்லு மண்ணில் தான் நான் தூங்குவேன், என்னால் அரண்மனையில் வந்தெல்லாம் தூங்க முடியாது. சிவாஜி அவர் பெரிய கியூரியாசிட்டி, யாரா இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் துக்காராம தொலாவி துர்காராம பார்த்துட்டு ஒரு மன்னனா போன சிவாஜி தன்னுடைய உடையெல்லாம் கிழி தெரிந்து விட்டு துர்காராமனுடைய காலடியில் பணிந்து என்னை உங்களுடைய சீடனா ஏத்துக்குங்க, நான் அந்த உலகத்துக்கு போக விரும்பல, நானும் ஒரு சன்னியாசியாக உங்களோட வாழ விரும்புறேன். அதே போல 3 மாசம் ராஜா கோட்டைக்கு போகல, எல்லா பையன் வேண்டான்றாரு, இதான் என் வாழ்க்கை, நான் இவர் மாதிரி வந்து வானத்தை போர்வையாக போத்தி கொண்டு தரையில கல்லு மண்டப்படுத்தி என் வாழ்க்கையை வாழ போறேன், அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு. உடனே சிவாஜியோட அம்மா ஜிஜாபாய் போய் சண்டை போடுறாங்க, உன்னுடைய தர்மம் உன்னுடைய கர்மா என்ன, உனக்காக இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் நிக்கிறாங்க, நீ சண்டை போட்டு ஜெயிப்பின்னு நம்பி வந்திருக்கிறாங்க, 200-300 பேரா இருந்தா கூட சிவாஜி பின்னாடி இவ்வளவு பேர் நிற்கும் பொழுது எப்படி நீ வந்து ஒரு சன்னியாசியாக துறந்த ஒரு முனிவராக வந்து இவர் கீழே இருக்கலாம்னு சண்டை போட்டு திரும்ப கொண்டு வரோம். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த மொமெண்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மொமெண்ட். நீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த டீப்பா நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வரும் பொழுது அந்த பிரின்சிபல் ரொம்ப கெட்டியாகும். பட் இப்ப அன்பார்ச்சுனேட்டா என்னாச்சுன்னா இளைஞர்களுக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இளைஞர்கள்லாம் மாறிட்டோம். எல்லாமே சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல. நீங்க சும்மா இருந்தா கூட இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு 20 டைம் பார்ப்பீங்க அப்படின்னா எல்லாருமே கை தூக்குவீங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப் 50 டைம் பார்ப்பீங்கன்னா திரும்ப எல்லாரும் கை தூக்குவீங்க. இது போன ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம 50 டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 இளைஞர்கள் கை தூக்குனாங்க. கன்னியாகுமரி 600 டைம் நாங்க வந்து காலையில இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல் சும்மா அப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், அதை பார்ப்போம். இது தப்பு இல்லை, நானும் தான், எல்லாரும் ஒரே குட்டையில உருண்டப்பட்டதுதான் நீங்க பாத்தீங்கன்னா. அதனால இந்த அட்டென்ஷன் டெபிசிட் வேர்ல்டுல அந்த இளைஞன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதே கேள்வி நான் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி கேட்கறேன். இந்த வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட்ல போய் வந்த ஒரு இளைஞனோ இளைஞியோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சிவாஜிக்கே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. 32-33 இயர்ஸ் துக்காராம் போய் சட்டையெல்லாம் கிழிச்சு நான் வந்து ஒரு 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 சன்னியாசியாக இருப்பேன்னு சொல்லி ஜிஜாபாய் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி அவுரங்கசீப் எதிர்த்து நின்னாரு. கம்ப்ளீட்டா சுல்தான் எல்லாம் காலி பண்ணாரு. முதல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கினார். எதிர்க்க முடியும் இந்தியா காட்டினார். இது நம்பர் 1 ப்ராப்ளம். நம்பர் 1 ப்ராப்ளம் இஸ் டெக்னாலஜி அடிக்ஷன். இதனால நிறைய பேருக்கு ஹூஆமை அப்படிங்கிற கேள்வியை ஆன்சர் பண்ண உங்களுக்கு விடுறது இல்லை. ஹூஆமை அப்படிங்கிற கேள்வி லாட் ஆஃப் பீப்புள் கேனாட் ஆன்சர். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ஸ்டன்டா கிரேவ் பண்ற ஒரு சொசைட்டி. இப்போ சொசைட்டியா பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரேவிங். இப்போ உங்களோட அப்பாவோ அம்மாவோ 35 வருஷம் வேலை செஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கடைசியா அவங்களுக்கு ஒரு HMT வாட்ச் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த வாட்ச் அவ்வளவு பெருமையா வச்சிருப்பாங்க. நீங்க பாத்துருக்கலாம், எங்க தாத்தா வந்து ரிட்டையர்மெண்ட்ல வாங்க வாட்ச், அந்த வாட்சுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெருமை. நான் கஷ்டப்பட்டோம், மாத்திட்டோம். இது செகண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இன்ஸ்டன்ட் கிரேவிங் இருக்கக்கூடிய சமுதாயம். இன்னைக்கு ரிசல்ட் வேணும், இன்னைக்கு தலைவராகணும், இன்னைக்கு நான் பிசினஸ் மேன் ஆகணும், இன்னைக்கு பில்லியனர் ஆகணும், இன்னைக்கு 4 பேர் என்னை பத்தி பாராட்டி ஒரு 4 போஸ்ட் போடணும், ட்வீட் போடணும், லைக் பண்ணணும். இந்த மாதிரி ட்வீட் லைக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை பேர் லைக் பண்றாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வேர்ல்டு. இதெல்லாம் நீங்க உடைச்சா தான் யூ கேன் கோ டு தி ரியல் தெம். அந்த ரியல் தெம் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்க தொடாம சேஞ்ச் கொண்டு வர முடியாது. அதான் உங்களை மாதிரி நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டுல வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே அந்த ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட்டை கொடுக்காம அவங்கள ரியல் யூவை கொண்டு வர முடியாது. ரியல் யூவை கொண்டு வந்துட்டீங்கன்னா சேஞ்சுங்கிறது இந்த மாதிரி நடக்கும். பட் ரியல் யூவே இல்லை. இல்லை எதுக்கு பீப்புள் இப்ப ஏழு கெரியர் மாத்துறாங்க? இப்போ உங்க ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா ஏழு, நீங்க IIT சென்னையில படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க ஈக்குவலன்ட் பேட்ச்மெண்ட்ஸ் இதனால 7 கெரியர் மாத்திட்டாங்க. 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த கம்பெனி, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த கம்பெனி, 3 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த கம்பெனி. இல்லைங்களா? எத்தனை கம்பெனி மாறுறாங்க, மாசம் மாறுறாங்க. அதனால இதான் ஒரு பெரிய சேலஞ்சுங்க. இது ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட் இல்லாம டெப்த் இல்லாம இந்த வேர்ல்டுல நீங்க இளைஞர்களை உடனடியாக கொண்டு வந்து, இப்ப அக்கா சொன்னாங்க, அக்கா அருமையா பேசினாங்க. விவேகானந்தர் வந்து 100 இளைஞர்கள் கேட்டிருக்காங்க. அக்கா வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால டக்குனு பேசி முடிச்சுட்டாங்க. அக்கா நேரம் கொடுத்தீங்கன்னா அக்காவே சொல்லுவாங்க. 100 இளைஞர்களை டிஃபைன் பண்ணியிருந்தார் சுவாமி விவேகானந்தர். தோல் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், உடம்பு எப்படி இருக்கணும், புஜம் எப்படி இருக்கணும், நெஞ்சு எப்படி இருக்கணும் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இரும்பு மாதிரி இருக்கணும், கண்ணு வந்து சிங்க மாதிரி கூர்மையா இருக்கணும், அதெல்லாம் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி 100 இளைஞர்கள் தான் விவேகானந்தர் கேட்டாரோ தவிர 100 இளைஞர்கள் கேட்கல, 100 இளைஞர்கள் கேட்கல. இளைஞர்கள் காமன் டேர்ம் எல்லாத்துக்குமே. அவங்க எப்படி உருவாக்குவீங்க? ஃபிட்னஸ், ஸ்பிரிச்சுவலா, எபிலிட்டி, அவேக்கன் மைண்ட். So that is the 100 people we want.
அதைத்தான் இப்ப மோடிஜியோ அக்காவோ ஆல் இந்தியா ஃபுல்லா தொலாயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு வேணும், பார்ட்டிகளை கொண்டு வரணும், இந்தியாவுக்கு மாத்திரக்கு வேணும் அப்படின்னு. ஸோ நீங்க இந்த ஆங்கிள் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மிரர் வச்சு பார்க்க வச்சு டு see who they are, who am I அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வச்சு ரமண மகரிஷி நீங்க போனீங்கன்னா அவருடைய முதல் கேள்வியை வந்து who am I. ரமண மகரிஷி சொல்றாரு who am I அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம உன் வாழ்க்கையை ஆரம்பமாகாது. நீங்க 80 வயசு வாழ்ந்திருக்கலாம், 90 வயசு வாழ்ந்திருக்கலாம். if you are not able to answer who am I, your life hasn't started. அதான் ரமண மகரிஷியோட வெரி ஃபேமஸ் who am I. ஸோ அது வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்க வேகமா எவ்வளவு வேகமா அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிளஷர். உங்களை 4 பேர் திட்டா கண்டுக்க மாட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அன்னைக்கு ஏதோ அவார்டு கொடுக்க வந்தாங்க, ஏதோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவார்டு. நான் கேட்டேன், நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு எதுக்கு அவார்டு கொடுக்குறீங்க? இல்ல சார், நீங்க தான் சார் சென்டர்ல இருக்க அட்ராக்ஷன் இருக்கீங்க. திட்டாலும் உங்களை தான் திட்டுறாங்க, பாராட்டம் உங்களை தான் பண்றாங்க. நீங்க தான் சார் சென்ட்ரல் இருக்கீங்க அப்படின்னு. தென் ஐ வாஸ் டெல்லிங், நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணும் பொழுது the praise also doesn't matter, the scolding also doesn't matter. 10,000 பேர் திட்டினா நம்ம கண்டுக்கு போறது இல்லை, 10,000 பேர் புகழ்ந்தாலும் கண்டுக்கு போகல. ஏன்னா this work we see it as pleasure, அக்கா see it as pleasure. இந்தியா ஃபுல்லாக சுற்றி நாளைக்கு காலைல பாலக்காடு, நான் நாளைக்கு கண்ணூர் போகணும், கேரளா, ஒரு நாள் ஒரு ஊர், ஒரு இடம், ஒரு ஜேர்னி, ஒரு ட்ரெயின் ஜேர்னி, ஒரு ஃப்ளைட் ஜேர்னி, ஒரு பஸ் ஜேர்னி, ஒரு வீட்டில் சாப்பாடு, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம நீங்க வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஓடி போயிருங்க. ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் லிட்டில் பிட் யூ ஒர்க் ஆன் தேர் மைண்ட், little bit go deep into who they are, little bit get into their psyche. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட் கொடுத்து who am I அப்படிங்கிற கேள்வியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த 35 வயசுல மிட் லைஃப் கிரைசிஸ் வராது. இப்போ லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மிட் லைஃப் கிரைசிஸ். எல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க, 40 வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாம நெட்ஃபிளிக்ஸ்ல எத்தனை படத்தை தாங்க பாக்குறது, அமேசான் பிரைம்ல எத்தனை படத்தை தாங்க பாக்குறது, எத்தனை கிரிக்கெட் மேட்ச் தாங்க பாக்குறது, முடியலையாப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா மிட் லைஃப் கிரைசிஸ். சாரி பிரதர், நீங்க கேட்ட கேள்வி டைரக்ட் ஆன்சர் கொடுத்தனான்னு தெரியல. ஐ திங்க் லிட்டில் பிட் யூ ஒர்க் ஆன் தட், I think you will get the answer அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சாரி இன்டர்ஃபியர் ஆகுது. நான் வந்தப்போ பார்த்த 100 இளைஞர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீசன் பார்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் லைஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த சிவில் சர்வீஸ் மெயின்ஸும் MBA எக்ஸாமும் ஒரே நாளில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா உங்கள் லைஃப்பில்? ஸோ அதை பற்றி சேர்த்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்களே ப்ரீஃப் பண்ணிட்டு நல்லா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூர்யா தம்பியோட கேள்விக்கு ஜென்ரலா மீடியால யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்க. பட் இது ஃப்ரெண்ட்லிங்கிறனால நம்ம பதில் கொடுக்கணும். அந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு அப்கமிங் கிரேட் லீடர். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில வித் ஆல் ஹியூமிலிட்டி ஒரு சின்ன இன்சிடென்ட் அவர் பேசுறாரு. என்னுடைய புத்தகத்தை படிச்சிருக்கணும். இதுல வந்து நம்ம MBA படிக்கும் பொழுது அப்பவே சிவில் சர்வீஸ் நம்ம எழுதுறோம். இந்த IIMல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, கெட்டிங் இன்டு IIM இஸ் ஈஸி, கெட்டிங் அவுட் இஸ் டஃபர் அப்படின்னு. IIM உள்ள போறது ஈஸி, வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்மல் கர்வை போட்டு கடைசி 10% ஃபெயில் பண்ணி விடுவாங்க. IIT அப்படித்தான் இருக்கா எனக்கு தெரியல. எல்லாருமே 100 மார்க் வாங்கினா கூட கடைசி 10% எல்லாம் ஃபெயில். இதுவே அநியாயமா இருக்கு. எல்லாரும் நல்லா படிக்கிறோம், அவங்க லாஸ்ட் 10% ஃபெயில் பண்ணுவாங்க. அவங்க தான் F கிரேடு, D கிரேடு. ஸோ எல்லாரும் 100, நான் 99 எனக்கு F கிரேட், அப்படிதான் கிரேடிங் போடுவாங்க. அதனால they say getting into IIM is easier but getting out is tougher. நம்ம தெரியாம போய் மாட்டி அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு கிடிச்சதோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது நமக்கு இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் வந்து செகண்ட் இயர் ஆஃப் MBAலயே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை, எப்படியான நம்ம MBAவும் பாஸ் பண்றது, சிவில் சர்வீஸ் எழுதுறது இம்பாசிபிள். இது எப்படி நம்ம ரெண்டையுமே மேனேஜ் பண்றது அப்படின்னு சில ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு மெயின்ஸ் எழுதிடலாம் முடிவு பண்ணி லக்னோ சென்டரா போட்டு என்னுடைய மெயின்ஸ் எழுதுனேன். கரெக்டாக நம்முடைய கெட்ட நேரம், நம்முடைய மெயின்ஸ் ஸ்கெட்யூல் வரும் பொழுது நம்முடைய ட்ரைமெஸ்டர் செகண்ட் இயர்னுடைய MBA எக்ஸாம்ஸும் அதே டைம்ல வருது. உடனே நான் போய் என்னுடைய காலேஜ் டீனை பார்த்தேன், சார் இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கெல்லாம் MBA எக்ஸாம் இருக்கு, என்னால் கண்டிப்பா ஒரு எக்ஸாமே பாஸ் பண்ண முடியாது, நீங்க 2 எப்படி நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கா தயவு செஞ்சு UPSC போய் மாத்திர அளவுக்கு எனக்கு எதுவும் இன்ஃபுளுன்ஸ்லாம் கிடையாது, நீங்க அந்த காலேஜ் எக்ஸாம் எனக்காக ஒரு 2 நாள் மாத்தினீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவர் வந்து எந்த காரணத்துக்கு கொடுத்தா எக்ஸாம் மாற்ற முடியாது, நீ வேணா அந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிடு, இந்த எக்ஸாம் எழுதணும். அப்போ புனித்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு லக்னோவில் இருக்கக்கூடிய நண்பர், இப்போ துபாயில் இருக்காரு. அவர் வந்து சொன்னார், என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா, காலையில் அந்த எக்ஸாம் எழுது, சாயந்தரம் இந்த எக்ஸாம் எழுதுனேன், இதுலயே ரொம்ப இருக்கு, சாயந்தரம் காலையில் எப்படி அந்த எக்ஸாம் எழுதி, சாயந்தரம் எப்படி இந்த எக்ஸாம் எழுதுனேன், நான் பேசலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் டீன்ட்ட போனோம். சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், காலையில் போய் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிடுவேன், நீங்க காலையில் இருக்கிற MBA எக்ஸாம் சாயந்தரம் வந்து நான் எழுதுறேன், நான் சத்தியமா எந்த பேப்பரையும் பார்க்க மாட்டேன், யார்ட்டையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், ஏன்னா அதை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் வந்து எழுதுறேன் சார், காலையில போய் நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு 4 நாள் இதே மாதிரி போச்சு. காலையில வந்து நம்மளுடைய MBA எக்ஸாம் எழுதுவோம், காலையில சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவோம், சாயந்தரம் MBA எழுதுவோம், தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில வந்து மெயின்ஸ் 2வது பேப்பர் இருக்கும், சாயந்தரம் MBA எக்ஸாம் இருக்கும், ஒரு நாள் பிரேக், அடுத்த நாள் இதே மாதிரி போச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். மேபி நம்ம சூர்யா பிரதர் ஏன் கேட்கிறாருன்னா, ஐ திங்க் இஃப் யூ பிலீவ் இன் சம்திங் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது என்னுடைய எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. ஆல்கமிஸ்ட்ல பாலோ கோவில சொல்லியிருக்காரு, when you believe in the heart of heart, உங்க இதயத்தில் அது நடக்கும் நீங்க நம்புனீங்கன்னா அது அது வந்து பஞ்சபூதங்கள் அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆல் த பஞ்சபூதங்கள் will create that moment for you. அதே பிரில்லியன்ஸ்ல அதே மாதிரி அந்த மொமெண்ட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பட் நீங்க பிலீவ் with all your heart, with all your soul. அது டீப்பஸ்ட் ப்ரேயராக இருக்கலாம், டீப்பஸ்ட் மெடிடேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு அது ஒரு வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. யூ கேன் கிராக் இட். கஷ்டம்னு கிடையாது, யூ கேன் மேனேஜ். இஃப் யூ மென்டலி ஸ்ட்ராங், இஃப் யூ பிலீவ் யூ கேன் டூ இட், உங்களுக்கு அது பாசிபிள். பட் இப்போ நான் ரொம்ப கிவ் அப் போனேன். அதுக்கப்புறம் நான் IPS ஆஃபீஸராக இருக்கும் பொழுது, ASPயாக இருக்கும் பொழுது ஒரு சூசைட் கேஸ் ஒன்று போகிறேன். ஒரு பையன் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் வந்து ஹேங் பண்ணி இறந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பெரிய கலாட்டா, ஒரு 300-400 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. எல்லாம் எடுத்து கல் எடுத்து கிளாஸ் எல்லாம் உடைச்சு, நான் இப்போ எங்க ASP ஸ்டார்டிங் ஆஃப் போலீஸ் கரியர் போய் அந்த பையன் ஹேங் பண்ணிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு அந்த சூசைட் நோட்டு தான் லைஃப்லயே இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெயின்ஃபுல் சூசைட் நோட் டு ரீட். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா ஒரு சூசைட் நோட்டை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய கடைசி வார்த்தைகள் அது, கடைசி திங்கிங் அது, அவங்க மைண்ட்ல கடைசியா அவங்களோட எண்ண ஓட்டங்கள் அங்கே எழுதியிருக்காங்க. சாரி அப்பா, சாரி அம்மா, இந்த மாதிரி இதாச்சுன்னு எழுதியிருப்பாங்க. அதில் அந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்க நினைச்ச மாதிரி என்னால் அந்த +2ல மார்க் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, அதனால வந்து இந்த உலகத்தை விட்டு போறேன், சாரி அப்பா, சாரி அம்மா. ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு குழந்தைய, ஒரு மனிதனை இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சு, நீ 100 மார்க் வாங்கலாம் வேஸ்ட், 95 வாங்கலாம் வேஸ்ட், 80 வாங்கலாம் வேஸ்ட் சொல்லி அவங்கள நாமளே மென்டலா வீக் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்பிள் தான் நடக்குது. திரும்ப ஒரு விஷயம் முடியாது நீங்க சொல்ல சொசைட்டில அது ஒரு மைண்ட்குள்ள போக ஆரம்பிக்கும். அதை நான் கண்கூடா பார்த்தேன். இப்ப நானும் வானதி அக்காவோ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா, சூர்யா பிரதரோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சில விஷயத்தை டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் அந்த டைரக்டிவ் பில்ட் ஆச்சுன்னா அது நடக்கும். எங்களுக்கு தெரியும். We have seen it in our eyes. அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. It's happening. ஏன்னா அந்த ஈகோசிஸ்டம், அந்த நெரேட்டிவ் அந்த மாதிரி பில்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐ திங்க் இந்த பாசிட்டிவ் மைண்ட், இப்போ ஸ்கூல் கரிக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் மைண்டுக்கு வேலையே கிடையாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த படி அதை படி IITக்கு என்ட்ரன்ஸ் படி சொல்றாங்க தவிர, ஒரு பாசிட்டிவா ஒரு மைண்டை, ஸ்ட்ராங் மைண்டை கல்டிவேட் பண்றதை எந்த ஸ்கூல் கரிக்குலத்திலையும் சிலபஸ்லையும் கிடையாது. இதான் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துடைய சாதனை. நோ எஜுகேஷன் சிஸ்டம் டீச்சர்ஸ் யூ ஹவு டு பி a strong man. இதான் பிரச்சனை. மேபி அதான் நம்ம பிரதர் கேட்கிறான்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம பிரதர் எடுத்துட்டு போகணும். சின்ஸ் யூ ரன் நான் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன், நான் எலக்ட்ரல் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன், இது எடுத்துட்டு போய் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். எங்கூட IPSல வந்து படிச்ச ஒரு நண்பர் இப்போ ஒரிசா கேடர்ல இருக்கார். ஒரு எக்ஸலண்டான மனுஷன். இந்த 2 பேர்த்த மட்டும் இங்க ஒரு 5 நிமிஷம் சொல்லி ஆகணும், அது தவறா நீங்க நினைச்ச கூடாது. ரவிச்சந்திரன் வாரன் ஒரு ஆஃபீஸர் வந்து இப்ப கர்நாடகா கேடர்ல IPS ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த ரவிச்சந்திரன் வார பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டர், பஸ் கண்டக்டர், ஒரு காலேஜ் பஸ்ஸுடைய கண்டக்டர்னா கிளீன்லாம் பண்ணி எல்லாம் ஏற்றி வச்சு, அதுக்கப்புறம் அங்கிருந்து சண்டை போட்டு அவர் அடிச்சு துரத்தி, அப்புறம் ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா மாஸ்டர். பார்த்தீங்கன்னா வெரி வெரி டஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருந்து கூலி வேலை அப்பா அம்மா செய்கிறாங்க, விவசாய வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாமே கூலி வேலைகள் செய்து கூலி வேலையிலேருந்து வந்த பணத்தை வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சு, அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த IPS ஆஃபீஸர், அந்த IAS ஆஃபீஸர் பேட்ச் முதல் நாள் அந்த லபாஸ்னால அந்த முசோரியில போய் எல்லாம் உட்காந்துருப்போம். அந்த பேட்ச்ல கம்பைண்டா ஒரு 500 பேர் இருப்பாங்க, எல்லா சர்வீஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம். இந்த மைக் கொடுத்து எல்லாருமே 2 நிமிஷம் நம்மளை பத்தி சொல்லணும். எல்லாரும் மைக் எடுத்து என் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வர்றேன், என்ன பண்ணிருக்கேன். அது ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட். நீங்க அந்த ஹால்குள்ள உட்காந்தீங்கன்னா அது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட். ஒருத்தரும் மைக் எடுத்து சொல்லுவாங்க. நீ வெளியிருந்து பார்த்தா அது பயங்கர கிளாமரஸா இருக்கும். ஒரு IPS ஆயிட்டான், IAS ஆயிட்டான். பட் அந்த ரூம்ல நடக்கிறத வந்து வீடியோ எடுத்து இந்தியாவுக்கு போடணும். ஒரு இளைஞருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோவா இருக்கும். ஒருத்தர் வச்சு கதை சொல்லுவாங்க. Some woman who got raped at the age of 22
I don't want to take her name, becomes an IPS officer later, 6 years later, at the age of 28, அவங்க வர்றாங்க. முருகன்ஜி மாதிரி, முருகன் அவர்கள் போன்ற ஒரிசால இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ரவிச்சந்திரன் அவர் மாதிரி people who are abused as child. But every single person, they are the defining moment in life. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க who am I அப்படிங்கிற கேள்விக்கு. They found out. இதான் எனக்கு வேணும்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க, then it's magic. ஸோ அது நமக்கு இல்லை. வெளியிருந்து பார்த்தா எவ்ரி திங் லுக்ஸ் கிளாமர், பட் உள்ள பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹவ் கம் அப் த வெரி ஹார்ட் வே. இப்போ அம்பிகா நம்ம பாம்பேல டிசிபியா இருக்காங்க, மும்பையில் தமிழ்நாடு கேடர், தமிழ்நாடு அக்காவுங்க, எனக்கு 2 வருஷம் சீனியர் அவங்க. அவருடைய கணவர் வந்து இங்கே ஒரு கான்ஸ்டபிள், தமிழ்நாட்டு போலீஸில் கான்ஸ்டபிள். ஒரு நாள் போலீஸ் எஸ்பி பெரேடெல்லாம் பண்ணுறாங்க, கணவர் அங்கே நின்றுருக்காங்க. உடனே பெரேடெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. இந்த அக்கா கேட்குறாங்க, என்ன இருக்குல்லாம் பெரேட்னா, எங்கள் எஸ்பி சார் ரொம்ப பெரிய ஆள், எல்லாம் போய் சல்யூட்லாம் பண்ண வந்திருக்கோம். ஏன் அது மாதிரி நான் ஆக மாட்டேனா அப்படிங்கிறாங்க. தென் ஒரு சீடு காட் பிளான்டட், நானும் ஐபிஎஸ் ஆவேன், ஐ வில் ஆல்சோ பிகம் அன் ஐபிஎஸ். அவருடைய கணவர் வந்து இங்கிருந்து திகார் ரெஜிமெண்ட்டுக்கு, திகார் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிமெண்ட் தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே இருக்கும், 100 பேர். இங்கிருந்து அங்கே மாற்றி அங்கே போய் டெல்லியில் போய் இங்கே படித்து, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கேடர் கிடச்சி நீங்கள் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் மகாராஷ்டிரா. மும்பையில் டிசிபி ஏதோ ஒரு ஜோனில் இருக்காங்க. ஒரு லைஃபும் பார்த்தீங்கன்னா யாருமே சூசைடே பண்ணக்கூடாது. எனி பர்சன் who thinks I have to leave this world, எனக்கு இந்த வேர்ல்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஐ எம் ஃபெயிலியர் நினைக்கிறாங்களோ, அதை விட மோசமான 1000 உதாரணத்தை கொண்டு வந்து நிறுத்தலாம். பாருங்க, உன்னை விட 1000 times he was worse than you. பட் எப்படி அடிச்சா பாருங்க. ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான் இப்போ வந்து அதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த பரீட்சா பே சர்ச்சான்னு பேசுறாரு. அவரே ஒரு பிரைம் மினிஸ்டரே எக்ஸாம் எழுத போற குழந்தை, இந்திய உலகத்துல எந்த ஜனநாயக நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸாம் எழுத போற குழந்தைங்களுக்கு மைக் எடுத்து பேசுவார். எல்லாம் படிங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பிரைம் மினிஸ்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஏன்னா இவங்க எல்லாமே டீ கடையில் டீ மாஸ்டரா இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. இவங்க யாருமே வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகல. they all know the heart. எல்லாருக்கும் அந்த who am I அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும். அதுதான் தம்பி கேட்கிறாரு. தேங்க்யூ. ஹாய் சார், என் பேர் ஹரிஷரன். போர் அடிக்குதுங்களா நிறையா? என் பேர் ஹரிஷரன் சார். இப்போ கரண்டாக டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்கர் சார் கிளாஸில். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். நீங்கள் நிறைய பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் மீடியாவெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, பட் நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் அது இந்த மாதிரி போல்டாக மீடியாவுக்கு பேசுறது நல்லதா? எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி நாங்கள் ஃபியூச்சரில் நிறைய பேர் பேசும்போது எப்படி அதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறீங்க? I think each of us have our own style. உங்களுக்கு அது ஒரு ஸ்டைல் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி 10 வருஷம் கழிச்சு நாம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் மீடியா இருக்கும். ப்ரெஷர் உட்காந்துருக்கேன். வானத்தேக்கா ஹஸ் காட் அவர் ஓன் ஸ்டைல். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல். இப்போ தமிழ்நாட்டினுடைய கரண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் ஒன்று ஸ்பின் பண்ணி வச்சுட்டாங்க. தெர் இஸ் அ நரேட்டிவ் தட் இஸ் பில்ட். ஒரு நரேட்டிவ் இருக்குது, இது கெட்டவங்க, இவங்க இப்படி, பிஜேபி அப்படி, மோடிஜி அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்குது. அந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோபகேண்டா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரோபகேண்டா மாதிரி அதை பற்றி பேசி 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 ஒரு சின்ன குழந்தை அதை வந்து ஒரு இந்த இப்போ ஆளுங்கட்சியினுடைய டிவியில் அந்த குழந்தை வந்து உட்கார்ந்துருக்கு. ஒரு ஆங்கர் போய் அந்த குழந்தை கேட்குறாரு, தாடி வச்சிருக்கிறவர் யாரு அப்படின்னு. அந்த குழந்தைய வச்சு ஒரு பேர் சொல்ல வைக்கிறாங்க. மோடிஜி பேரை சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வைக்கிறாங்க. அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரோபகேண்டா. பட் கேட்டால் ஒரு டெலிவிஷன் சேனல் நடத்துகிறோம், ஓல்டு பைய பாட்டி, இதை பார்க்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஆங்கிளோ ஒரு நியூஸ் போடும் பொழுதோ அது ஒரு மாக்கரியா பண்ணும் பொழுது நாம சில நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி, நீங்க அதை ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அது நம்பர் 1. செகண்ட் வந்து எதுவுமே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு லூஸ். பார்ட்டி ஹஸ் given you an opportunity to work this way to get that narrative done. மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது நாம வந்து எதுவுமே ஃபேவர் சீக்கிங் பொலிட்டிஷியன் கிடையாது. நான் இப்படி இருந்தா நீ அப்படி இரு, அப்படி இருந்தா இப்படி யாரும் நீங்க வரல. ஸோ we are like straight attack. தப்புனா தப்புன்னு கேட்கறோம், சரினா சரி. பட் we do it with dignity and politeness. யாரையுமே நம்ம அவமானப்படுத்துறது கிடையாது, யாரையுமே நம்ம தலைமுறைவா பேசுறது கிடையாது, யாரையுமே நம்ம வந்து ஒரு நேம் கால் பண்றது கிடையாது. ஸோ we do it with dignity, we do it with lot of respect for the profession. நம்ம பண்ண வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கும், பிஜேபி as a party we don't character assassinate people. ஒருத்தர் தப்பா பேர் சொல்லி நம்ம பண்ண மாட்டோம், அவங்களுக்கு ஒரு நேம் கால் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இன்சல்ட் பண்ண மாட்டோம். பட் we are very forceful in our thing. We are very, very forceful.
ஸோ இது என்ன ஸ்டைல் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா I was a very aggressive police officer, but a very not a very aggressive politician. Maybe an aggressive media இருக்கலாம். பட் பாலிடிக்ஸில் அப்படி இல்லை, அக்ரெசிவாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் இணைஞ்சு கொண்டு போகணும், எல்லாரும் வேணும், எல்லாருடைய டேலண்ட்டையும் பயன்படுத்தணும், ஸ்கில் செட் வேணும். ஸோ அதனால் யூ வில் ஆல்சோ லேர்ன். நீங்களும் வாழ்க்கையை எக்ஸ்போஸ் ஆக யூ வில் ஃபைண்ட் யுவர் நிச். எந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைல் உங்களுக்கு வேணும், எப்படி இருக்கணும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உங்களை கூட சில இன்ஸ்டன்ஸ் எழுதியிருப்போம். நம்மளை அபியூஸும் பண்ணுவாங்க. People have abused me royally in uniform. பட் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பொறுமையை காட்டணும். ஒரு சின்ன ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து when she was raped and killed, அந்த பாடியை வந்து ஒரு மலையில போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நைட்டு 1 மணிக்கு அந்த பாடியை நாங்கள் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அங்கே நிற்கிறாங்க. 10,000 அந்த கிராமம் எல்லாம் திரண்டு, அந்த ஊரே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர், அதுக்கப்புறம் ஒரு டிராக்டர்ல வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோரும் வந்து எஸ்பி அடிக்கணும் அப்படின்னு. எவ்ரிபடி ஆர் வெரி கிளியர், எஸ்பி அடிக்கணும். இந்த எஸ்பி ஆகணும் நினைக்கிறேன். என் குழந்தை வந்து இறந்து போச்சு, எஸ்பி தான் காரணம். நேச்சுரலாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு போகிறதுக்கும் மக்களுக்கு போகிறோம். பட் எஸ்பி, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, என்னுடைய நோக்கம் அந்த பெண்ணினுடைய கம்ப்ளீட் பாடியை நாங்கள் வெளியே எடுத்துட்டு வரணும். பிகாஸ் போஸ்ட்மார்ட்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூஸ் அதில் இருக்கு, ஃபொரன்சிக் ட்ரூஸ் நாங்கள் எடுக்கணும். மழை பெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து கல்லெடுத்து கார் அடிக்கிறாங்க, கல்லெடுத்து உடைக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, பேர் சொல்லி திட்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ் என்ன? உள்ள போகணும், அந்த க்ரௌடை சமாதானப்படுத்தணும், அந்த பெண்ணினுடைய கம்ப்ளீட் உடம்பை நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும், ஆம்புலன்ஸ்ல ஏற்றணும், அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஃபொரன்சிக்ல க்ளூ எடுக்கணும், டிஎன்ஏ மேட்ச் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து பொறுத்து போறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேலையாகும். உங்க கர்மாங்கிறது அந்த பெண்ணினுடைய சடலத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சாம்பிள் தான். அதே நேரத்தில் ஆஃப்டர் என்கவுண்டர்ஸ் ஆல்சோ எப்போ தேவைப்படுதோ when they shoot at you, you shoot back. அதுவும் பண்ணிருக்கோம். ஸோ சிச்சுவேஷனல் தான். அதுக்கு என்ன தேவைப்படுதோ யூ டூ தட். இப்போ தேவைப்படும் போது பொறுமையாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் அடாப்டிங். அந்த நேரத்துக்கு என்ன வேணும், எது சரியா இருக்கும், அதனால யூ வில் லேர்ன் ஆன் த ஜாப். எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது. இந்த குணத்தை நீங்கள் சரின்னு சொல்லலாம், 10 பேர் நான் பண்ணுறது தப்புன்னு கூட சொல்லலாம். பட் அஸ் லாங் அஸ் உங்கள் கான்சியன்ஸ் படி நீங்கள் பண்ணுறது சரின்னா யாரும் நீங்கள் கவலைப்படாது. எது கவலைப்படும்? வணக்கம், என் பேர் அருள் கண்ணன். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பிரிவினைவாதம், இந்து மதத்துக்கு எதிராக, அப்புறம் தேசியத்துக்கு எதிராக பல இயக்கங்கள், பல தலைவர்கள், ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் இதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் இதை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துவது எப்படி, இதுக்கு மாற்று எப்படி, இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் கட்சி தலைமை கிட்ட இருக்கா? இப்போ ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செயல்படுது. இவங்களை ஆதரிக்கிறது சமூக வலைத்தளங்களாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்க்குது தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. வருங்காலத்தில் இது எப்படி ஆகும் தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அதுக்கு இதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஒரு பக்கம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி கோவிலை மீட்டெடுக்கிறேன்றாங்க, நிலங்களை மீட்டெடுக்கிறேன்றாங்க. இன்னொரு பக்கம் அக்ரெசிவாக இருக்கிற கோயிலை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, இப்போ நான் என் திருவள்ளூர் கோயில் இருக்கு, அது யாராவது இடிக்க போறாங்க அப்படின்னா, இதை கட்சி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்காகவும் இந்து மதத்துக்காகவும் பாடுபடுற ஒரே கட்சி அந்த பாஜக தவிர வேறு யாரும் கிடையாது. இங்க இருக்கிற மற்ற மாநிலங்கள் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக மட்டும்தான் இருக்கு. இப்போ எனக்கு இப்போ நான் திருவள்ளூர் கோயில் இடிச்சு உடைக்க போறாங்க, ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு கட்சிக்கிட்ட நான் அதை எப்படி அணுக முடியும்? இதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்கு. ஆனால் அது எப்படி அணுகிறது? மக்களுக்கு அது வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது. 3வது கேள்வி, சமூக வலைத்தளங்கள்ல முன்னாடி, அதாவது என்ன சொல்றது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ரைட் விங்கர்ஸ்னா தேசியவாத சிந்தனை, ரைட் விங்கர்ஸ்னா நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் சொல்ல, ஒரு தேசிய சிந்தனை கொண்ட யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பேஜஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் ஆதரிக்க இல்லாம தேசியத்துக்கு ஆதரிக்கிறது கூட நிறைய ரைட் விங் யூடியூபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தா கட்சி நேரடியாக ஆதரவு தருமா? ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு மேல கேஸ் போட்டாங்கன்னா, பாரு அவங்க மேல கேஸ் போட்ட மாதிரி இன்னொருத்த வாரத்துக்கு தயங்கலாம். இது ஒரு பிரச்சனையா இருக்கு. நிறைய நன்றி. 8:45 ஆகுது. 9 மணிக்கு நாம நிகழ்ச்சியை முடிக்கணும். அதனால புரியுது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்காக
புதுசாக அணைகளோ ஒரு டேமோ கட்டக்கூடிய திட்டங்கள் எதனா மத்திய அரசு கொண்டு வருமா வருங்காலங்கள்? ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி வேணும்னாலும் சுற்றி இருக்கிற மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம அசிங்கமாக மற்ற ஸ்டேட்டுக்காரங்க கூட நாங்கள் வேலை பார்க்கும்போது அசிங்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு வளர்ந்த நாடு வளர்ந்த ஸ்டேட்டுன்றீங்க, தண்ணிக்கு சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டேட்டோட சண்டை போட்டுருக்கீங்க. இதனால ஒரு மொழி அரசியல் உருவாகுது, ஒரு மொழி சண்டை உருவாகுது. நம்ம ஆளுங்க மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம அடி வாங்குறாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு எதனா ஒரு தீர்வு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நிறைய கேள்விகள் ஒரு 3 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் 4 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ண பார்க்குறேங்க. பிரிவினைவாதத்தை ஆரம்பிச்சு இது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. 1960 காலகட்டத்திலிருந்து இது பேசப்பட்டு வந்து திரும்ப அதெல்லாம் அடங்கி மறுபடியும் வந்து பேசுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாங்க, பீப்புள் ஆர் அஃப்ரைட். ஒன்றுமே யாரு வந்து அவங்கள பத்தி நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் அவங்களுடைய பழைய சித்தாந்தத்துக்கு திரும்ப போவாங்க. அதாவது மத்திய அரசு அப்படின்னு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, மத்திய அரசுன்னு பேசியிருக்காங்க. சடனா அந்த கட்சி வந்து ஒன்றிய அரசுன்னு பேசணும் அப்படின்னா புதுசா தமிழ்நாட்டுக்கு ஆஃபர் பண்றதுக்கு அந்த கட்சி கிட்ட சரக்கு இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்சியில புதுசா சரக்கு இல்லை. அதை பார்த்தீங்கன்னா கீ கொடுத்த பொம்மை வந்து அது திரும்ப அந்த ஸ்டேட்டஸ்க்கு பழைய இதுக்கு போகும். ஆனால் நீங்க பெருசால எடுத்துக்க வேண்டாம், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நோபடி கேன் டு எனிதிங் டு தி கிரேட் நேஷன். இது வந்து இவங்க ஏதோ 2 குடும்பத்தினால உருவான ஒரு தமிழ்நாடு கிடையாது. லட்சோபலட்சம் பேர் வந்து வேர்வை சிந்தி ஜனவரி 3ஆம் தேதி அக்கா கூட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க சிவகங்கையில. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு நாடாக உருவாக்கியது இந்த நாடு. ஆனால் அது வந்து சிம்பிள் கொஸ்டின். அது வந்து இப்போ டெம்பரரி பாசிங் நரேட்டிவ். அவ்வளவு டெம்பரரி பாசிங் நரேட்டிவ். அதாவது இதை பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாருன்னு பாருங்க. எல்லாம் பேசுறாங்கல்ல அந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒன்றிய அரசு ஒரு 4 அமைச்சர்கள் பேசுறாங்க. அவங்க 4 கட்சி மாறி வந்தவங்க, 5 கட்சி மாறி வந்தவங்க, ஒருத்தர் 3 கட்சி மாறி வந்தவங்க. அவங்க கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, எதற்காக அரசியல் இருக்கும்னு தெரியாம இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால நீங்க சீரியஸா எடுத்துக்காங்க. ஜஸ்ட் பாசிங், டெம்பரரி பாசிங். அது ஜஸ்ட் மீடியா நரேட்டிவ்க்கு ஆஃப் பண்ணா அந்த மாதிரி பேசுவாங்களே தவிர they cannot even move an inch. ஒன்றும் நடக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ், ஒரு பெரிய தமிழகத்துல ஆரோக்கியமான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா the right wing narration அப்படிங்கிறது. முன்னே ரைட் விங்னா சங்கி இந்த மாதிரிலாம் ஒரு டேர்ம் போகும் தமிழ்நாட்டில். இப்போ ரைட் விங்னா உங்களுக்கு தெரியும், வெரி சிம்பிள். ரைட் விங் லெஃப்ட் விங் எதுவுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக நாமளே கிரியேட் பண்ணிட்டோம். அந்த காலத்து பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் ரைட் சைடு உட்கார்ந்தாங்களோ, அரசு எதிர்த்தா யாரெல்லாம் லெஃப்ட் சைடு உட்கார்ந்தாங்களோ, லெஃப்ட் சிந்தனை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரைட் விங் லெஃப்ட் விங்குக்கான டெஃபினேஷனே. நேஷனலிஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வர்றாங்க, யூடியூப்ல பேரலல் டிவி சேனல் ரன் பண்றாங்க, நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி எப்போதுமே கூட இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2-way கேம். நீங்க பண்ற தப்பு ஒரு சின்ன ஒரு வார்த்தை தடுமாற்றம், ஒரு தப்பான ஒரு வார்த்தை அவங்க லாஃபுல்லா இருக்கும் பொழுது அதை வச்சு உங்க மேல கேஸ் போடுறதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அதையும் இப்ப கடந்து வந்தாச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து முதல் 2 மாசம் இந்த டிராமாலாம் ட்ரை பண்ணாங்க. இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. we have crossed that stage also. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 மாசம் அவங்களுடைய தடுமாற்றத்தில் அட்டாக் பண்ண போனாங்க. இப்போ அதுவும் நடக்காது. மூன்றாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிஜேபி சப்போர்ட் பண்ணல, எந்த ஒரு மாற்று கருத்து வேண்டாம். இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. சென்னை மெட்ரோ வந்து போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா இப்ப போற பேசஞ்சரை விட 5 மடங்கு பேசஞ்சர் வரணும் அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க அது போட்ட. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணது வேற, மக்கள் வர்றது வேற. அதை வச்சு போட்ட காசை வந்து கவர்மெண்ட் திரும்ப எடுக்கவே முடியாது. லாஸ் மேக்கிங் வெஞ்சரா தான் மாறிட்டு இருக்கு எல்லா மாதிரி வச்சா. ஸோ அணை டேம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவோ கட்டின அணையுடைய டேமுடைய விஸ்தாரத்தை வச்சு பரப்பளவு வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அரசு. அதுவும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல இந்த மராமத்து பணிகள், இந்த நீர் மராமத்து பணிகள், இந்த வாய்க்கால், கால்வாய், டேம் என்னென்ன இருக்கோ எவ்ரி சிங்கிள் பைசா இஸ் கிவன் பை மோடி கவர்மெண்ட். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் பட்ஜெட்ல காட்டி இவங்க போய் கிளீன் பண்றாங்க. எல்லா கிளீனிங், கெனால் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது. ஜல் ஜீவன் இருக்கு, எல்லாமே கொடுக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஒன்று வாட்டர் கன்சர்வேஷன், மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து இன் பிரின்சிபிள் பிஜேபி சப்போர்ட் பண்றது. கிருஷ்ணா கோதாவரி காவேரி லிங்கேஜ் 80,000 கோடி ஆகும். அது வந்து முதல்ல இருந்து கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. அதை பத்தி பாலிசி பேப்பர் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. நதிநீர் இணைப்பை பத்தி பேசுறோம். மோடிஜி 2-3 டைம் பேசியிருக்காரு. மோடிஜி சக்சஸ்ஃபுல்லா நர்மதா டேம் எல்லாம் கட்டி காமிச்சிருக்காரு. அது காலத்தினுடைய கட்டாயம், அது வந்துதான் தீரும். இட் ஹஸ் டு ஹேப்பன். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டெபிசிட் ஸ்டேட். இதே சென்னை வந்து நீ படகுல போறோம். இதே சென்னை வந்து இன்னும் 4 மாசம் கழிச்சு குடத்துல வச்சு தண்ணி கிடைச்சிட்டு. அது என்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? இதே சென்னையா 4 மாசம் கழிச்சு
குடத்தை வச்சு தண்ணியில் அடிக்க சண்டை போட்டு முடியெல்லாம் பிடிச்சி சண்டை போடுவோம். ஏன்னா அப்சல்யூட்லி புவர் பிளானிங். ஒரு பிளானிங்கே இல்லை. 60 வருஷமா சென்னையில் இருக்காங்க. ஒரு வாட்டர் எப்படி கன்சர்வ் பண்றது, எப்படி அதை ஸ்டெபிலைஸ் பண்றது இல்லாமல் இருக்கு. ஸோ திஸ் பாலிடிக்ஸ் இஸ் டெட் அட் ஸ்டேட். உங்களை மாதிரி இளைஞர்கள் கேள்வி கேட்க நியூ திங்கிங் உள்ள வரும். நியூ திங்கிங்கே இல்லை. எவ்வளோ ரோடு போடலாம், எவ்வளோ கமிஷன் எடுக்கலாம், எவ்வளோ கான்ட்ராக்ட் யாரு கொடுக்கலாம், ஒரு 3 கம்பெனி திரும்ப அவங்களுக்கு ஏஜென்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறத திங்கிங் இருக்கு. ஸோ 4வது உங்களுடைய முக்கியமான கேள்வி, எல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோரம் ஹேஸ் டு ப்ளே ரோல். இந்த மாதிரி இளைஞர்கள் கருத்துக்கள், பேச்சுக்கள் எல்லா இடத்துலையும் நீங்க பேசும்பொழுது நியூ நெரேட்டிவ் கெட்ஸ் பில்ட். இப்போ தமிழ்நாடு நீட்ஸ் அ ரீபூட். நான் ஒன்றும் இல்லை, இந்த இன்ஜின் பழசாயிடுச்சு. இந்த இன்ஜின் வந்து 1967 மாடல். யாராச்சும் 1967 மாடல் வண்டி வீட்டில் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய மாடல். அரசாங்கமே சொல்றது 15 வருஷத்துக்கு மேலே ஒரு மாடல் வச்சுக்காதீங்க. 1967 மாடல் வச்சு அந்த காலத்தில் அவங்க டெக்னாலஜியை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் டைம் ஹஸ் கம். தமிழ்நாடு நீட்ஸ் 2026 நியூ மாடல். ஒரு மோடி மாடல் வேணும். அந்த மோடி மாடலுக்கு தமிழ்நாடு தயாராயிருச்சு. அதுக்கு வெயிட் பண்ணுவோம். இட் வில் கம். நியூ திங்கிங், நியூ விஷன், நியூ நரேட்டிவ், ஒரு நியூ அப்ரோச் டு பாலிடிக்ஸ். அது மாறும்போது தான் தமிழ்நாடு தப்பிக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகும். நன்றி. இது கடைசி क्वेश्चन வச்சுக்கலாமா? ஆக்சுவலி இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ காலேஜ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா, யூ சே நியூ இந்தியா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றீங்க. பட் ஸ்டில் இன்ன வரைக்குமே ஒரு பிசி ஸ்டூடெண்ட் 1200க்கு 1180 எடுக்கிறாருனாலும், ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் 1200க்கு 1130 எடுத்தாலும் ஸ்டில் நான் எஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே போகுது. ஸோ கஷ்டப்பட்டு படித்தாலும் ஸ்டில் அந்த கேஷ் பேஸ் இதுதான் ஸ்டடீஸ்ல இது பண்றாங்க. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நைட்ல மணி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. 100 rupees 500 மணி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு நைட்ல ஒரு கம்யூனிட்டின்ற ஒரு விஷயத்தை இல்லாம ஆக்கிறதுக்கு முடியாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஓம் பிரகாஷ். நான் கற்பி யூத் டெவலப்மெண்ட் கிளப்னு ஒரு கிளப் வந்து போர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு போர்ல மொத்தம் 45 பசங்க இருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அது இல்லாம டோட்டலா 65 யங்ஸ்டர்ஸ் டோட்டலா அந்த கிளப்ல. தனியா போர்ஷன் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து நார்மலா அந்த தண்ணி இருக்க டைம்ல, மழை பெய்ஞ்ச டைம்ல ஃபுட் கொடுக்குறது, டேக்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் நார்மலா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சில டைம் நேற்றுக்கு ட்ரைனஸ் கூட எடுத்து கிளியர் பண்ணி வச்சோம். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கணும். இந்த 40 பசங்களுக்கு என்ன கோரிக்கை, அந்த ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ கேம்ப், இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதெல்லாம் பண்ணியாச்சு. 40 பசங்க முக்கியமான கோரிக்கை வந்து அவங்க கீழே சின்ன வயசு பசங்க, அந்த 40 பசங்க சின்ன வயசா இருக்கும்போது கபடி விளையாடணும் போல. போர்ல கபடி கேம் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அவங்க வந்து கபடியில ஷைன் பண்ண முடியல. ஆனா அவங்க கீழே விளையாடுற பசங்க, 20 வயசு பசங்க, 18 வயசு பசங்க, அவங்க ஷைன் பண்ணணும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கபடி கிட்டோ இல்ல தரமான கிரவுண்டோ எதுவுமே கிடைக்கல. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த கற்பி யூத் கிளப்ல பிரசிடென்டா இருக்கேன். ஸோ எல்லாரும் 40 பசங்க கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு 2 ஃபிளாக் வாய்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கையால கிட்ட எல்லாரும் கொடுத்தாச்சு. அடுத்து கிரவுண்ட், இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். கிட்ட நானும் 3 மாசமா ட்ரை பண்றேன். கிரவுண்ட் கிடைக்கல. ஏஐ பாக்குறேன்றாங்க. ஏஐக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. கவுன்சிலர் எக்ஸ் கவுன்சிலர் பாருங்க, எக்ஸ் கவுன்சிலர் லெட்டர் கொடுத்தாச்சு. வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா. யார் இருந்தாலும் எந்த கட்சிக்கு போனாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கப்பா. எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ணி சொசைட்டிக்காக நம்ம எதோ பண்ண போறோம். நாங்க இதுல பாலிடிக்ஸ் ஆக்ட் பண்ணல. சொசைட்டிக்காக மக்கள் பண்ணும்போது 45 பசங்களோட முக்கியமான கோரிக்கை இந்த 20% கிரவுண்ட் வாங்கிக்கணும். அது இன்னும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா போர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ராடா எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிளப்ல நீங்க ஃபவுண்டேஷன், நீங்க ஃபவுண்டேஷன் பண்ணது நீங்க ஒரு எக்ஸ் ஐபிஎஸ், உங்களுக்கு சொசைட்டில ஒரு தனி பவரோ செல்வாக்கோ இருக்கும். நீங்க நிறைய நல்லது பண்ணிட்டீங்க, நிறைய பேர் படிக்க வச்சிட்டீங்க எல்லாம். நான் 21 வயசான சின்ன பையன். ஓகேங்களா? 21 வயசான சின்ன பையன். ஜஸ்ட் ஃபினிஷ் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங். சும்மா ஒரு பிசினஸ் பிரைவேட் ஆசோசியேஷன் எடுத்துருக்கேன். ஸோ என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். பசங்களை வச்சு பேசி, நான் ஸ்கூல் போய் பேசுவேன், காலேஜ் போய் பேசியிருக்கேன். சிலம்பம் இப்ப டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ல பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேசி கூட பசங்க வராங்க அப்படியே பேசி. ஆனா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல எதுவுமே பண்ண முடியல. இப்ப நீங்க ஏன் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? யூத் கிளப் ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன் வச்சிருந்தீங்க. அதுதான் மெயினா அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க ஸ்டெப் எடுத்துக்கலாம். சுருக்கமா சொல்லிடுங்க. சிஏஏ பிரச்சனை வந்து நல்லா தெரியும். டெல்லியில ஒரு போலீஸ் ஆபீசரையே 20 இடத்துல குத்தி டிரைனேஜ்ல போட்டாங்க. அந்த இடத்துல என்னடா இது போலீஸ் ஆபீசருக்கு இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சிஏ ஏன் என்னன்னு நைட்டு 12 மணி நான் எல்லா நியூஸ் சேனலையும் போய் பார்த்தேன். தமிழ் நியூஸ் சேனல். இங்க கலவரம், அங்க போராட்டம், இங்க மனு கொடுக்குறாங்க, கவர்னர் ஆபீசர் முட்டுருக்க எல்லாம் இதுதான். ஆனா சிஏ ஏன்னா என்னன்னு தெரியல.
ஆமா என்டிடி நியூஸ்ல போயிட்டு சிஏனா என்னன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, நான் ஸ்பீச் காம்படிஷன் நல்லா பேசுவேன். ஸோ கும்பலா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பீரியட் வந்து நான் இதை பத்தி பேசினேன். இங்கிலீஷ் மேமே என்னடா புதுசாக ஏதோ பேசுற அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி ஓகே, என் பக்கத்துல இந்த பையன் ஒரு கேம்பெயின் மாதிரி எடுத்துன்னு போடா, இது எல்லாருக்கும் தெரிய வைடா, நீ சொல்றது கரெக்டுன்னு. அடுத்த நாள் வந்தேன், ஒரு லெட்டர் பேட் மாதிரி அடிச்சேன், கேம்பெயின் எடுத்துன்னு போனேன். என் பக்கத்துல உட்காந்துருக்க பையன் 2 வருஷமா என் கூட பையன், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் அந்த பேப்பரை தூக்கி போட்டு போறான். ஆனா நல்ல விஷயம் சிஏ, இட்ஸ் லைக் ஐடி கார்டு. இப்போ நான் என் காலேஜ் படிக்கிறேன்னா என் காலேஜ் யாருன்னு போறான்னு அது ஒரு மேனஸே கிடையாது. ஓகேங்களா, ஐடி கார்டு கொடுத்ததுனால தான் நான் என் காலேஜ் இந்த காலேஜ் வர முடியுது, போக முடியுது. இட்ஸ் லைக் சிஏ இட்ஸ் லைக் ஐடி கார்டு ஃபார் எவ்ரி இந்தியன். அதை எடுத்துட்டு வந்து அது பசங்களுக்கு தெரியும், முக்கியம் மக்களுக்கு தெரியல. அது ஏன் தெரியப்படுத்த? ஏன்னா தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை, மெயினா உங்களோட கடமைன்னு கூட சொல்லலாம். செகண்ட், நியூ எஜுகேஷன் பாலிசி. நியூ எஜுகேஷன் பாலிசினா ஒரே செகண்ட். நியூ எஜுகேஷன் பாலிசி பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல அவன் டிராப் அவுட், சரிங்களா, ஏதோ ஃபேமிலி சிச்சுவேஷன் ஏதோ அவன் திரும்பி தேர்ட் இயர்ல ஜாயின் பண்ணிடலாம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. திரும்பி தேர்ட் இயரே அவன் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போய் தெரியல. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பாலிசி, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போய் சேரல. நம்ம கூட்டத்தில் பேசுறது மக்களா போய் பேசணும். நான் சிஏக்காக 700 பசங்க பேசி கையில் ஜெயிக்க மாதிரி வாங்கினேன். நியூ எஜுகேஷன் பாலிசி அப்ப கொரோனா இருந்தது. ஸோ வீடியோ மூலமா ஸ்ப்ரெட் பண்ணேன், என்னால முடிஞ்ச இம்பாக்ட் கொடுத்தேன். ஆனா இது பெரிய லெவலில் கொடுத்தா கண்டிப்பா உங்களை பெரிய லெவலில் மட்டும்தான் முடியும். ஏன்னா சட்டமோ ஏதோ அரசாங்கம் எல்லாமே மக்களுக்காக எடுத்துருக்கு. அது மக்களுக்கு புரியணும். மக்களுக்கு வந்து தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தெளிவுபடுத்துறதுன்னா தலைவன். அந்த தெளிவை அறியாமையை வச்சு அரசாங்கத்தை நடத்துறாங்க பாத்தீங்களா, அது எப்ப தமிழ்நாட்டில் ஓயும்? இது 2 கொஸ்டின் முக்கியமா ஃபவுண்டேஷன். எல்லாருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஆயுர்வேத டாக்டர். என் பேர் சங்கீதா. நாங்கள் உங்களோட நிறைய ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். வாட் இஸ் தட் ஒன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் யூ வாண்ட் டு கிவ்? அதில் வந்து நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு பீப்புளோட மைண்ட் செட்டில் வி ஹேவ் டு சிட் அப்படின்றது எனக்கு ஒரு டிசைர். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றது என்னோட. உதாரணத்துக்கு இப்போ காமராஜர் வந்து இல்லை மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தாரு, எம்ஜிஆர்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் தட் ஒன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் யூ வாண்ட் டு கிவ் அஸ்? இட் இஸ் அபவுட் தி ஃபியூச்சர். ஆக்சுவலி பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மாஸ்டர்